அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கண்களை இமைக்காது பார்த்தல் பற்றி ஓஷோ கூறியதை பார்க்கலாம். எப்போதெல்லாம் நீ உனக்கும் மற்றவர்களுக்கும் வேற்றுமையை உணர்கிறாயோ அப்போதெல்லாம் நீ மேலோட்டமாய் இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள். உன்னை பிரபஞ்சத்தின் பாகமாக உணரவில்லை என்பதை அறிந்து கொள். உள்ளே பார், மேல் மட்டத்தினால் ஏமாற்றப்படாதே. முதல் படி, மற்றவர்களின் உள்ளே பார். உட்கார்ந்து மற்றவரின் கண்களுக்குள் பார். எவ்வளவு மெதுவாக முடியுமோ அவ்வளவு மெதுவாக கண்களை இமை. எதையும் நினைக்காமல் ஆழ்ந்து பார். நீ எதையும் நினைக்கவில்லை என்றால் வெறுமனே கண்களுக்குள் பார்த்து கொண்டிருந்தால் விரைவில் அலைகள் மறைந்துவிடும். கடல் தெரிய ஆரம்பிக்கும். கண்களுக்குள் ஆழ்ந்து பார்த்தால் விரைவில் அந்த மனிதன் மறைந்து போவதை, உருவம் மறைந்து போவதை நீ உணர்வாய். கடல் போன்ற ஏதோ ஒன்று பின்னே உள்ளதை, இந்த மனிதன் கடலின் அலை போல இருப்பதை, அறியாத ஒன்றின் மறைந்திருக்கும் ஏதோ ஒன்றின் அலை போல உணர்வாய். இதை முதலில் மனிதர்களுடன் செய். ஏனெனில் நீ இந்த வகை அலைகளுடன் அருகில் இருக்கிறாய். பின் விலங்குகளுடன் செய்து பார். ஒரு சிறிது வேறுபாடு இருக்கும். பின் மரங்களுடன் செய்து பார். மேலும் வேறுபட்ட விதமான அலைகளாக இருக்கும். பின் பாறைகளுடன் முயன்று பார். இரண்டாவது படி, விரைவில் நீ உன்னை சுற்றியுள்ள கடலை பற்றிய விழிப்பு பெறுவாய். பின் நீ ஒரு அலை என்பதை நீ பார்ப்பாய். உன்னுடைய ஆணவம் ஒரு அலை போன்றது என்று காண்பாய். அந்த ஆபத்திற்கு பின் பெயரற்ற ஒன்று மறைந்திருக்கிறது. கடல் அதேதான். அலைகள் மட்டுமே எழும், விழும், பல பிறக்கும். அசையாத ஒன்று அதேதான். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.